ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்ன? அதாவது ஒரு 3 முதியவர்கள் வாசல் வெளியே அமர்ந்திருந்தார்கள். அந்த 3 பெரியவர்களுமே அப்போ ஒரு அம்மா என்ன இங்கே வாசலில் உட்காந்து வாங்க சாப்பிட வாங்கன்னு அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏமா 3 பேர் ஒன்றா வர முடியாது, யார் உனக்கு வேணும் நீ தேர்ந்தெடுக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறார், எங்கள் பேர் என் பேர் அன்பு, அவர் பேர் செல்வம், அவர் பேர் வீரம், இதில் யாருமா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பமாகி போகுது. அன்பு, செல்வம், வீரம்மா, இது நீங்கள் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு யார் வேணும் நீங்கள் முடிவெடுக்க, அது பேர் யார் வரணும் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் அவங்க பொண்ணு, அம்மா, அப்பா 3 பேர் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்லுது, நம்ம செல்வத்தை கூப்பிடுவோம், நம்ம வீட்டில் செல்வம் மழையாக பொழியட்டும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொருத்தர் வீரம் இருக்குன்னா அவருக்கு வீரம் இருந்தால் நம்ம மல்லுக்கட்டெல்லாம் சண்டை பிடிக்கலாம், ரெம்பதாக போகலாம் அப்படிங்கிறது. குழந்தை இருந்துட்டு என்ன சொல்லுது, அன்பை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போயே பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ரைட்டு இருக்கட்டும்ப்பா பாப்பா சொல்லிடுச்சு அப்படின்னு போய் வெளியில் போய் அன்புங்கிறவர் வாங்க அப்படின்னு இருக்காங்க. அன்புங்கிறவர் வரவும் அந்த செல்வமும் அந்த வீரமும் பின்னாடியே வந்தாங்களாம். அப்போ அன்பு எங்கே இருக்குதோ அங்கு தான் இறைவன் இருக்கிறார். அன்பு நிறைந்த இடத்தில் செல்வம் வீரம் இருக்கும். அன்பு எவ்வளவுக்கு நாம் காட்டுறோமோ இறைவன் நம் பக்கத்தில் வருவார். அன்பு இல்லாத இடத்தில் இறைவன் அணுக மாட்டார். இப்போ பொதுவாக அந்த கை விரல் இருக்குங்களா, இந்த விரலில் இது எவ்வளோ உயரம், இது எவ்வளோ உயரம், இது எவ்வளோ உயரம், இந்த உயரங்கள் நான் பெரியவன் என்ற வீராப்பு பேசலாம், நான் பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு பேசலாம். ஆனால் இது இப்படி வணங்கும் போது பாருங்கள், இந்த வணங்கும் போது எல்லா விரலும் ஒன்றா வந்துருச்சு. இது எப்படி ஒன்றா வந்துச்சு, பெரிய விரல் மோதிர விரல் பெருசாக இருந்துச்சு, எல்லா விரலும் இருந்துச்சு, இது எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு இல்லையா. இது எப்படி, இந்த தத்துவத்தை முதல்ல பாருங்கள். நம்ம விரல் 5 விரலுமே ஒன்று பெரிய விரல், நான் இந்த மோதிர விரல், அதுக்கு சின்ன விரல், அதுக்கு சின்ன விரல், தலை வணங்கும் போதுமே 5 விரலும் ஒன்றாக அமைகிறது. இதுதான் 5 பஞ்சபூத தத்துவங்கள். நீ எப்பேற்பட்டவனா மேலே போனாலும் நீ ஒரு நாள் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் நீ மேலே போனாலும் நீ கீழே வந்துதான் ஆக வேண்டும். 5 பஞ்சபூதங்கள். இதே ஆன்மீக விளக்கங்கள். நம் ஆசையை துறக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும், பற்றற்ற வாழ்க்கை. எது மேலே எந்த பொருள் மேலே ஆசையை குறைத்தால் இறைவன் நம்மளிடம் வருவார்கள். ஆன்மீகம் அழகாக வளரும். ஆன்மீகம் அழகாக வளரும். இந்த தத்துவத்தை கற்றுக்குங்க. நம்ம விரல் 5 விரல் ஒன்று தான். இந்த 5 விரல் உள்ள தத்துவத்தை நல்லா பாருங்கள். 5 விரல் 5 விதமாக இருக்குது. அப்போ இந்த பெருவிரல் எவ்வளோ உயரம் கம்மியாக இருக்குது. அப்போ வணங்கும் போதுமே பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவில் வந்துருச்சா. இது எப்படி வந்துச்சு, அதே இறைவன் படைப்பு. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும். இறைவன் குடியிருப்பார். இறைவன் மேல் பற்று வைக்க பல கஷ்டங்கள் வரும். இறைவன் பாசம் இல்லாட்டி பணம் செல்வம் வரும். ஆனால் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அன்போடு வாழுங்கள், அன்பாக இருங்கள், மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். 5 பஞ்சபூதங்களை நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கிறோம். பிறர் ஆசைகளை நம்ம துறக்க வேண்டும். எந்த பொருள் மேலும் ஆசை வைக்காமல் இறைவன் மேலே மட்டும் ஆசைப்படுங்கள். அப்போது ஆன்மீகமும் நல்ல உடலும் நல்ல ஆரோக்கியமும் கண்டிப்பாக வரும். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. அன்பே சிவம், மனமே குரு. நன்றி, வணக்கம்.